ராமநாதபுரம் முழுவதும் ஓபிஎஸ் அலை மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவருக்கு போட்டியாக கிட்டத்தட்ட 6 ஓ. பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட நபர்களை திட்டமிட்டே நிறுத்திய ஒரு தரப்பு அது ஓபிஎஸ்க்கு நெருக்கடியை கொடுக்க தீர்மானித்தது. ஆனாலும் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் கேட்ட சின்னத்தை கூட தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பெறவிடாமல் அந்த சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுக்கும் வாலி சின்னம் வேண்டும் என கேட்டு ஓபிஎஸ்க்கு நெருக்கடியை கொடுத்தனர். தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 6 நபர்களின் பின்புலம் பற்றி விசாரித்த போது அவர்கள் அனைவருமே அஇஅதிமுகவின் தொண்டர்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவரால் இத்தகைய வேலையெல்லாம் செய்கிறார் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இருந்தபோதிலும் தற்போது ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னம் தொகுதி முழுக்க பரிச்சயமாகியுள்ளது. ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என பல பேர் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கூறுவதை நாம் கண்டோம். ஓபிஎஸ் அவர்களின் வாக்கு அங்கு எவ்வாறு இருக்குது என்பதை அறிந்து கொள்ள ராமநாதபுரம் கள நிலவரத்தை சென்று பார்த்தோம். அங்கு நவாஸ்கனி மற்றும் ராஜகண்ணப்பன் ஆகியோரிடையான மோதலால் அங்கு திமுக கூட்டணிக்கு வாக்குகள் சிதறி கிடக்கின்றன. மேலும் அதிமுக சார்பில் தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத வேற்று மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நிறுத்தப்பட்டதால் அந்த வேட்பாளருக்கும் வாக்குகள் சிதறுகின்றன. ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் என்ற அந்தஸ்தும் ஸ்டார்ஸ் தொகுதி அந்தஸ்து என்ற அந்தஸ்தும் கிடைப்பதால் ஒரு முன்னாள் முதல்வர் ஒருவர் நம் தொகுதியில் போட்டியிடுவது நமக்கு பெருமை என ராமநாதபுரம் தொகுதி மக்கள் நினைக்கின்றனர். எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த தொகுதியில் அதிகம் வாய்ப்புள்ளதாக உளவுத்துறையும் கணித்துள்ளது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.